தொட்டாலே பட்டாசா நான் வெடிக்கிற 10,000 வாலா ஹே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இன்னைக்கு என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நாக் ஆன் த விண்டோ கேமோட எண்டிங் தான் பார்க்க போகிறோம். கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமோட பார்ட் 1 வந்து நேற்று போட்டிருப்போம். அதை பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துருவாங்க. அப்போ தான் இந்த கேம் பிளேயோட எண்டிங்கும் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ கைஸ் இந்த கேம் வேறு ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக போகுது. இன்னைக்கு என்ன ட்விஸ்ட்லாம் இருக்க போகுதுன்னு தெரியல. வாங்க கைஸ் இந்த கேம் பிளேக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. லெட்ஸ் கெட் இன்டு த கேம் பிளே வீடியோ. நேற்று எங்கே முடிச்சோமோ கரெக்டாக அங்கேருந்தே ஆரம்பிக்கிறோம். ஓகே, பாஸ் வந்து யோசிக்கிறாரு எப்படி தப்பிக்கலான்னு சொல்லிட்டு. என்னடா பண்ணுறான் அவன்? ஏய் எந்த இடத்த நோண்டுறான் பாருங்களேன். டேய் ஐய நோண்டிட்டு என்ன பண்ணான்னு பார்த்தீங்களா? ஆத்தாடி கைஸ், இவன்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. பாஸ் ஆச்சேன்னு பக்கத்தில் வந்தா பக்கத்தில் வராத மாதிரி விஷயங்களெல்லாம் செய்கிறானே. சரி ஓகே, பட் என்ன பண்ணுறது? இப்போ பாஸுக்கு தான் வெளியே போகிற வழி தெரியும். ஸோ அதனால் வந்து இதை சொல்லிக்க வேணாம். டே பாஸு, உன்னெல்லாம் ப்ராங்க் பண்ணதில் தப்பே கிடையாதுடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஏதோ மந்திரம் போடுறான். ஜூபா ஜாபி ஜாபி ஜோ, ஜூபா ஜாபி ஜாபி ஜோ அப்படின்னு சொல்லிட்டு உடச்சிட்டான். பரவாயில்லையே, மந்திரம்லாம் தெரியுது இந்த ஆளுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம். என்னடா நின்றுட்டான், பார்க்குறான். யாராச்சும் பார்க்குறாங்களா? பார்க்கலன்னா நோண்டலாம் அப்படின்றான். டே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இதுக்கப்புறம் நோண்டுன கொன்றுவேன் உன்னை. அது பார்க்கவே சகிக்கல. இன்னொரு தடவை நோண்ட பார்க்குறியா நீ? ஓகே, ஜெரி வந்து கேட்குறான், பாஸ் நீங்கள் தான் எங்களை கடத்தீங்களா பாஸ் அப்படின்னு ஜெரி கேட்குறான். அதுக்கு பாஸ் சொல்கிறாரு, இல்லை நான் கடத்தலை. நான் என்ன பண்ணேன், ஹிட்மேன் ஏதோ ஒரு வெப்சைட்டில் போயிட்டு ஹிட்மேனை ஹையர் பண்ணி நம்மளை கடத்திருக்கானா. ஏண்டா டே, ஹிட்மேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்மேன்னா யார் தெரியுமா கைஸ்? தோ இங்கே பாருங்கள், இந்த ஃபோட்டோ இருக்குது பாருங்கள், இவனுக்கு தான் ஹிட்மேனு. இவனுங்களை வச்சு நம்மளை கடத்திருக்கான். அவ்வளோ பெரிய ஆளாடா நாங்கள். ஏன்டா டே, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சொல்லியிருந்தாலே கடத்திருப்பான். அதுக்கான ஹிட்மேன் வச்சு கடத்துற. ஓகே கைஸ், இப்போ நம்ம எங்கே மாட்டிகிட்டு இருக்கோன்னா, இது வந்து ஒரு ஹிட்மேனோட வீடாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த டோரோட சாவி வந்து இல்லையா. ஸோ பாஸ் நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றாரு. டேய் போய் ஒரு ஹிட்மேன் வீட்டிலடா வந்து வாழ்றது. இந்த இடமே கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்குது. சரி ஓகே பார்ப்போம் என்ன பண்ணிட போகிறான் மிஞ்சி போனா. ஓகே ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஏன்டா மூஞ்ச திருப்பி வச்சிருக்கான். ஓகே, இப்போ ஜெரி சொல்கிறான், டே மார்ட்டின் நீ இங்கேயே இரு, எனக்கு ரொம்ப உச்சா வருது, நான் போயிட்டு வரேன் அப்படின்றான். டே என்னடா தனியாக விட்டு போகிறீங்க? டே இருங்கடா யாராவது கூட. ஆடா பாவிகளா, தனியாக விட்டு போயிட்டானுங்களே. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். என்னடா கண்ணை மூடிட்டான், என்னாச்சு? நான் லெஃப்ட் ரைட்லாம் பார்க்குறான். ஹிட்மேன் வராங்க. நான் எதுவும் பண்ணல. சுட்றா. அட்டா பாய் டேய், என்னடா இது, என்ன நடக்குதுங்க? இது ப்ராங்கா என்னது இது? ஏன்டா ப்ராங்கில் சுடலாமா செய்வானுங்க? என்னது த டோர் இஸ் லாக்கு, சாவி வேணுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது ஓப்பன் பண்ண சாவி கேட்குறானுங்க. நான் மேலே வெண்டில் பார்த்தேன். இவன் இருக்காளாங்க, அவன் பேர் என்னது, ஜெரி. அவன் வெண்டில் ஏறி போயிட்டான். அடப்பாவி கைஸ், இங்கே ஏதோ நடக்குது. ஒரு நாள் நம்மளுக்கு பிளான் பண்ணுறாங்களா அதாவது? டே என்னடா பண்ணுறீங்க? ஜெரி நீ நல்லவனா கெட்டவனா? யாரை நம்புறதுனே தெரில தாசுனா. எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கானுங்க. சரி ஓகே, இப்போதைக்கு நம்மளை நம்பி போகலாம். ஸோ இங்கே ஒரு வழி போகுது கைஸ், இது என்ன இடம்லாம் தெரில, போய் பார்க்கலாம். ஓகே, ஏதோ ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே என்ன இருக்குது? குரோபாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குரோபாரு. இது என்னடா இது? ஓ இவன் தான் ஹிட்மேனுக்கெலாம் தலைவன் போல இருக்குது. என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரமாகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ கீழே போயிட்டு இந்த குரோபார் வச்சு ஏதாவது டோர் ஓப்பன் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். பார்த்துட்டேன். என்னடா நியூஸ் பேப்பர் வச்சு பார்க்கலாம் இருங்களேன். என்னது சாண்டா கிளாஸு கில்டா. அடா டேய் சரி ஆஃப் பண்ணுறா. என்னன்னே புரிய மாட்டேங்குது, புரிஞ்சா பரவாயில்ல. ஓகே கைஸ், இங்கே தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குரோபாரை யூஸ் பண்ணி உடச்சிருக்கோம். இது உள்ளே போகலாமா? டேய் என்னடா இவ்வளோ இருட்டாக இருக்குது. ஓகே, தூரத்தில் ஒரு ஒளி இருக்குது, அங்கே தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஏதோ ஆபத்து வராமல் இருந்தால் சரிதான். ஆனால் பாஸு பார்த்தீங்களாங்க, கரெக்டான டைமில் சாவி எடுத்துருவான்னு சொல்லிட்டு எங்கே போனான்னு தெரில. அவனை ஏதோ பண்ணானுங்களான்னு தெரிலங்க, எனக்கு அதாங்க சிரிப்பாக இருக்குது. அவன் மாட்டினாலும் ஒன்றும் இல்லை, அவன் கையை எடுத்து எனிமி மூக்கில் வச்சா போதும் அவனுக்கு மயக்கம் போட்டுருவானுங்க. ஏன்னா தலைவன் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆள். ஓகே வாங்க கைஸ், இங்கே போய் ஏதாவது ஓப்பன் ஆகுதான்னு பார்க்கலாம். டே என்னடா அது, திறந்தோடனே ஏதோ கீழெல்லாம் உழுது. ஓகே, இங்கே ஏதாவது சாவி இருக்கா? சாவி வேறு கேட்டானுங்க. ஓகே, இங்கே வந்து சாவியும் இல்லை ஒன்றுமே இல்லை. என்னடா எழுதியிருக்கானுங்க செவுத்தில்?
VS. ஓ இது வந்து இந்த ஹிட்மேன் கேங்கோட பேருங்க. இப்போ நம்ம கேங்கோட பேர் VTGல அந்த மாதிரி இவங்க கேங்கோட பேர் LVS. ஓகே அங்கே பாருங்க தூரத்தில் ஒரு ஹிட்மேன் பார்க்குறான். தம்பி நான் மோசமான ஆள். ஐயோ இந்த மாதிரி பயமுறுத்தி வைப்போம், அப்போ தான் நம்ம மேலே கொஞ்சம் பயம் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அப்படியே நம்ம இப்படிக்கா போயிட்டு அப்படியே இப்படிக்கா போயிடுவோம். ஓகே ரைட்டு. இதுனா டோர்ரா, இது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பனில் இருக்குது. சரி ஓகே போவோம். என்ன தண்ணியெல்லாம் போட்டு வச்சுருக்கானுங்க கைஸ். இங்கே ஒரு சாவி இருக்குங்க. ஓ இதுதான் அந்த சாவியா? ஓகே ஃபைன் கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா வந்த வழியிலேயே போகணும்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க போகலாம் கைஸ். வெளியே பாருங்களேன். ஆஹா நைட்டு டைமுங்க இது பாருங்கள். இரவு நேரத்தில் இப்போ நம்ம வந்து இங்கே மாட்டிகிட்டு இருக்கோம். அதுவும் சுற்றி முற்றி காடு, வெளியே பார்த்தாலே தெரியுது. அதாவது இங்கேருந்து கத்தனா கூட உதவி செய்யறது கூட யாரும் வரமாட்டாங்க. நடு காட்டில் இந்த மாதிரி ஒரு ஹிட்மேன் வந்து வீடை வச்சு கிட்னாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கான். அது கூட தெரியாமல் இந்த பாஸ் தலையை ப்ராங்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்மளை மாட்டி விட்டான். இந்த பாஸுக்கு சுத்தமாக மண்டையில் வந்து முடிதான் இல்லைன்னு பார்த்தா அறிவு கூட இல்லைங்க. ஹிட்மேன் கிட்ட போய் பண்ணுவாங்களா யாராவது? இப்போ அவன் நம்மளை கடத்தி வச்சுட்டு நம்மக்கிட்டே கேம் ஆடிட்டு இருக்கான் பாருங்களேன். ஓகே அவங்க ஹிட்மேன் போகிறாங்க. ஓகே அவன்கிட்ட மாட்டாமல் இருந்தால் சரி தான். அவன் போயிட்டான். இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே உள்ளே ஓடிட வேண்டியதான். என்னடா இது இப்படி எங்க சஸ்பெண்டாக இருக்குங்க. ரியல் லைஃப் லைஃப்லாம் மாட்டினா இப்படி இருக்கும், செமையாக இருக்கும்ல. கேமுக்கே இவ்வளோ த்ரில்லாக இருக்குது. ஓகே கைஸ் இப்போ நம்ம வந்து அந்த எங்கடா அந்த கேட்டு? இங்கே இருக்குது. ஸோ இந்த கேட்டுக்கு தான் இந்த சாவி போட்டு அப்படியே போக வேண்டியதான். ஓகே வாங்க முதல்ல மேலே போகலாமா கீழே போகலாமா? மேலே போய் பார்க்கலாம். பாவி மேலே லாக்கில் இருக்குது. சரி வாங்க கைஸ் கீழே போகலாம். கீழே தான் போய் ஆகணும், அதான் ஒரே வழி. ஓப்பன் த டோர். ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு. என்னடா இருட்டாக இருக்குது, ரூமே இருட்டாக இருக்கா? இல்லை கைஸ் அங்கே ஒரு டார்ச் இருக்குது, அதை நம்ம எடுக்கணும் போல். ஓகே கமான் டேக் இட். டார்ச்சை போட்டாச்சு. என்ன இடம்டா இது வித்தியாசமாக இருக்குது. ஒன்றுமே புரியல எனக்கு. பாஸ் இது என்ன இடம் பாஸ்? இதுனா இது லிவரு. என்னடா பண்ணும் இதை? ஓகே இட் லுக் லைக் தேர் இஸ் அன் எக்ஸிட் ஆன் த அதர் சைட் ஆஃப் த ஓவன். ஓ கைஸ் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இல்லை தவழ்ந்து போகணுமா? ஓகேங்க போயிடலாம் வாங்க. உயிர் தான் நம்மளுக்கு முக்கியம். இதில் தவழ்ந்து போனால் என்ன, நீச்சல் அடித்து போனால் என்ன? பார்த்து போ ஃபீடா போ. ஓகே வந்தாச்சு. என்னங்க இது புஸ்ஸுன்னு கேட்குது. என்னடா அது புஸ்ஸு? ஆடா பாவி எவன்டா ஃபயரை போட்டவன்? VTG ஓடு. டேய் எவனோ நெருப்பை பற்ற விட்டான் பார்த்தீங்களா? டேய் கொஞ்சம் விட்டு தான் என் பேக்கு பற்றி இருக்கோண்டா. டேய் தம்பிகளா என்னடா விளாட்றீங்க என்கிட்ட? ஓகே ஃப்ரெண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டோர் இருக்குது, ஓப்பன் பண்ண முடியல. இன்னொரு டோர் இருக்குது, அதையும் ஓப்பன் பண்ண முடியல. ஓகே இது என்னது? இன்னொரு அவன். 2 அவன். ஃபஸ்ட்டு 1 இருந்தது, இப்போ 2. ஓகே கைஸ் இங்கே பாருங்கள், இந்த அவனில் ஒரு சாவி இருக்குது. எப்படி கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா? ஓகே இது என்னது? இதுவும் அவன் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 அவன் இருக்குங்க. சரி வாங்க இப்போ முதல்ல வந்து இங்கே ஒரு டோர் இருக்குது, ஐ காண்ட் ஓப்பன் இட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டான். அடுத்து இங்கே இன்னொரு டோர் இருக்குது, இது ஓப்பன் பண்ணலாமான்னு பார்த்தா ஐ காண்ட் ஓப்பன் இட்டுன்னு சொல்லிட்டான். அடுத்து இங்கே இன்னொரு டோர் இருக்குது, இதுதான் இப்போ நம்ம போய் ஆகணுங்க. ஓகே வந்தாச்சு காய்ஸ். என்னடா அது லைட்லாம் தொங்குது. ஓகே வாங்க உள்ளே போகலாம். ஓகே இது நான் கம்ப்யூட்டரா? ஓகே ஸோ கைஸ் கம்ப்யூட்டரில் ஏதோ பண்ண சொல்கிறானுங்க. ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே ஆன் பண்ணும் போல். இங்கே பாருங்கள் ஒரு ஆப்ஜெக்டையும் கொடுத்துட்டு ஓப்பன் கொடுக்கணும். இப்படி ஓப்பன் கொடுத்தா நம்ம இப்போ ஒரு டோர் வந்தோம்ல அது ஓப்பன் ஆகிருக்குங்க. சத்தம் கேட்டுச்சு எனக்கு. இருங்க நம்ம இப்போ வர வழியில் 2 டோர் பார்த்தோம்ல. பாருங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டோர் ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? பரவாயில்லையே VTG பசில்லாம் சால்வ் பண்ணிட்டியே. ஓகே கைஸ் இங்கே ஏதோ ஒன்று கிடச்சிது, என்னென்னு தெரில. ஓகே வாங்க திரும்ப இப்போ நம்ம வந்த வழியிலே போகலாம். ஓகே ரைட்டுங்க. ஸோ ஒரு பசில் அழகாக சால்வ் பண்ணியாச்சு. ரொம்ப பெரிய பசில் இல்லை, பட் ஓப்பன் பண்ணது அது ஆக்சுவலி அங்கே எப்படிங்க சொல்கிறது, இதை எனக்கு ஓப்பன் பண்ணணும்னு ஐடியாவே கிடையாது. ஏதோ கிளிக் பண்ணேன், ஓப்பன் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுவோன்னு பண்ணேன், டோர் சத்தம் கேட்டுச்சு, அப்படியே போயிட்டேன், அவ்வளோதான். உண்மையை சொன்னால் இது ஒரு ஃப்ளூக்கு. ஓகே கைஸ் அடுத்து இங்கே தான் இப்போ நம்ம அந்த அது ஒரு கீ கார்டு போல் வச்சோன்னே ஓப்பன் ஆகிடுச்சு டோரு. ஓகே அடுத்து எங்கே போகிறோன்னு தெரியலையே. ஆனால் சஸ்பெண்டாக இருக்குங்க, என்னதான் நடக்குதுன்னு தெரியல. என்னவா தான்டா இருக்கும்னு இருக்கு. கைஸ் இங்கே பாருங்கள் பொழுது விடிஞ்சிருச்சு. ஏன்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்டா இருட்டாக இருந்தது, அதுக்குள்ளேயே பொழுது விடிஞ்சிருச்சு. ஓகே யாரா அவன்? பாஸு தலைவா நீனும் சாவலியா அப்படின்னு கேட்குறோம். ஸோ அதுக்கு பாஸ் கேட்குறான், நீயும் சாவலியா, நீ கண்டிப்பாக செத்துருப்போன்னு நினச்சேன், சரி ஜெரி எங்கே அப்படின்னு பாஸ் கேட்குறாரு. நம்ம சொல்கிறோம் பாஸு அவன் டாய்லெட்டுக்கு போகிறேன்னு போனான் பாஸு, ஆனால் காணாமல் போயிட்டான் பாஸு அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் வந்து நம்ம சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ஹிட்மேன் வந்து என்னை சுட ட்ரை பண்ணுறான் பாஸு, என்ன பாஸ் இது அப்படின்னு கேட்குறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் சொல்கிறான்,
எனக்கும் இங்கே என்ன நடக்குதுன்னே புரியலடா, இவனுங்க ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு பாஸ் சொல்கிறாரு. வித்தியாசமாக நடந்துக்கலடா, நீ தானே வித்தியாசமான ஆளுக்கிட்ட ப்ராங்க் பண்ண வச்சிருக்க. அப்புறம் பாஸ் இன்னொன்று சொல்கிறாரு, நாங்கள் வந்து என்ன டீல் போட்டோன்னா உங்களை கிட்னாப் பண்ணி உங்களை பயமுறுத்த மாதிரி தான் சொன்னேன், மற்றபடி உங்களை நான் கொல்லலாம் சொல்லலை அப்படின்னு பாஸ் சொல்கிறாரு. நம்ம சொல்கிறோம், நீங்கள் வந்து இது அவங்கக்கிட்ட ப்ராங்க்குன்னு சொன்னீங்களா இல்லையா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து, கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் சப்போஸ் நான் சொன்னேன், அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் சொல்கிறாரு. ஓகே, அடுத்து நம்ம திரும்ப கேட்குறோம், என்னால் நம்ப முடியல, அவங்க வந்து இது ஒரு ப்ராங்க்குன்னு தெரிஞ்சால் அவங்க ஏன் நம்மளை சுட போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்டலாம் ஏன் நீங்கள் ப்ராங்க் பண்ண சொன்னீங்க, இவங்க தான் ஒரு மோசமான ஹிட்மேன் உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு பாஸ் சொல்கிறாரு, சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ண முடியாது, அவங்க நம்மளை கொல்லாமல் விட மாட்டாங்க போல இருக்குது, நம்மளை கொன்னே ஆகணும்னு இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் சொல்கிறாரு. அப்புறமா நம்ம ஜெரியை கண்டுபிடிக்கணும், ஜெரியை கண்டுபிடிச்சி இந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளானை போடுறோம் கைஸ். ஓகே ஃபைனு. ஓகே கைஸ், வாங்க இப்போ நம்ம ஜெரியை கண்டுபிடிக்க போகிறோம். பாஸு கையில் கன்று இருக்குது, ஹிட்மேன் வந்தால் சுற்றுவார்னு நினைக்கிறேன். டே பாஸு, குறியாவது ஒழுங்காக வைடா, பிளான் தான் வைக்க தெரில, குறியாவது ஒழுங்காக பண்ணு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் பொழுது விரிஞ்சிச்சு, லைட்லாம் சூப்பராக இருக்குல்ல. நல்லா இருக்குங்க இந்த இடம், பரவாயில்லையே. என்ன இடம் இது? கார்டன் நினைக்கிறேன், மினி கார்டன். ஓகே, ஸோ அதாவது வந்து இந்த ஹிட்மேன் ஏரியாவுக்குள்ளேயே ஒரு கார்டன் வச்சுருக்கானுங்க. இப்போ நான் அவனுங்களும் மூச்சு விட தேவையில்ல, ஸோ அவனுங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் தேவைப்படும்ல, அதனால் போட்டு வச்சுருக்கானுங்க. ஓகே வாங்க கைஸ், நெக்ஸ்ட் இது ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம். என்ன இது? ஓ, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட், இதுக்குள்ளே தான் போனோம் போல இருக்குது. ஓகே, இது ஓப்பன் ஆகலை. நம்ம சொல்கிறோம் திஸ் டோர் இஸ் ஸ்ட்ரக்கு அப்படின்றோம். அதுக்கு வந்து பாஸ் சொல்கிறாரு, தள்ளி நில்லு அப்படின்றாரு. தள்ளி நிற்கணுமா? தள்ளி தானே இருக்கேன், இதுக்கு மேலே எப்படி தள்ளி நிற்கிறது? டோர் எப்படிங்க ஓப்பன் ஆயிடுச்சு? பாஸ் சொல்கிறாரு நம்மளுக்கு சாவி வேணுன்றாரு. ஓ கைஸ், கிளிச்சே இருக்குது. அதாவது பாஸ் வந்து எட்டி உதைப்பார், அது வந்து அனிமேஷன் வந்து கிளிச்சே இருக்குது. ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் போகிறாரு. ஓகே, அது அங்கே யாரோ இருக்காங்க அப்படின்றாரு பாஸ். யாரா இருக்கா? ஏய், வெண்டிலேருந்து யாரோ கீழே விழுந்தாங்க. யார் அது? பச்சை கலர் சட்டைனா யார்? ஜெரி. ஜெரிங்க. பரவாயில்ல, கரெக்டாக வெண்டிலேருந்து கீழே விழுந்துட்டான். ரீயூனியன், அவ்வளோதான். இப்போ வந்து பாஸ் கேட்குறாரு, ஜெரி நீ நல்லா தான் இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. ஓகே, ஜெரி சொல்கிறான், நான் நல்லா தான் பாஸ் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம கேட்குறோம், நீ என்னடா பண்ணிட்டு இருந்த வெண்டில்? நான் பாத்ரூம் வந்து பார்த்தேன், நீ எதுக்கு மேலே ஏறின அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ அது ஜெரி சொல்கிறான், நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, யாரோ ஒருத்தர் வந்து என் கழுத்து பிடிச்சி வெண்டுக்குள்ளே இழுத்து விட்டாரு, நானாலாம் அந்த வெண்டுக்குள்ளே போகல அப்படின்னு ஜெரி சொல்கிறாரு. ஓகே, ஓ அதாவது வந்து யாரோ இழுத்து விட்டாங்களாங்க, இவனாலாம் போலியாம். ஓகே ஓகே, அடுத்து நம்ம கேட்குறோம், சரி ஜெரி நாங்கள் உன்னை நம்புகிறோம், சரி இப்போ இங்கேருந்து எப்படி வெளியே போகிறது, ஏதாவது ஐடியா பண்ணுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஓகே, வெளியே போகிற வழினா கண்டிப்பாக நம்ம பாஸுக்கு தான் தெரியணும். அப்போ நம்ம சொல்கிறோம், நம்மளை வேறு யாரோ கொல்ல முயற்சி பண்ணுறாங்க, நம்ம முடிஞ்சாலும் இங்கேருந்து சீக்கிரமாக தப்பிக்கணும் அப்படின்றோம். அடுத்து ஜெரி சொல்கிறான், அது நம்மளை கொல்ல முயற்சி பண்ணுறாங்களா, யார் அப்படின்னு வந்து ஜெரி கேட்குறான். அதுக்கு பாஸ் சொல்கிறாரு, எக்ஸ்பிளைன் பண்ணலாம் டைம் இல்லை, ஃபஸ்ட் நம்ம இங்கேருந்து சாவியை கண்டுபிடிச்சி எஸ்கேப் ஆகணும், அதான் நம்மளுக்கு நல்லது அப்படின்றாரு. ஓகே கைஸ், இப்போ நம்ம சாவி தேடணும்னு நினைக்கிறேன். ஓகே, தேடுங்கடா, 2 பேரும் தேடுங்கடா, எனக்கு கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் கொண்டா ரெஸ்ட் எடுக்கிறேன். ஓகே வாங்க, நம்மளும் கொஞ்சம் லைட்டாக தேடலாம், அவனுங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே எதுவும் இருக்கிற மாதிரி இல்லைங்க, வேறு எங்கே தான் இருக்கும்? டே என்னடா பண்ணுறீங்க? சாவியை தேட சொன்னால் இங்கே பாருங்களேன், வேடிக்கை பார்க்குறானுங்க. பாஸு மூஞ்ச பாருங்களேன் எப்படி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு. குரங்கு வந்து நல்லா வந்து இது சாப்பிட்ட மாதிரி மூஞ்சி வச்சுருக்கான் பாருங்க. குரங்கு வந்து வாழைப்பழம் சாப்பிடும், ஆனால் நீ குரங்குக்கு வந்து உப்பு குத்திங்கன்னா மூஞ்சி எப்படி வச்சுருக்கோம்? என்னடா இது டேஸ்ட்டு அப்படின்னு வச்சுருக்கோம், அந்த மாதிரி மூஞ்சி வச்சுருக்கான், உப்பு தின்ன குரங்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வழி இல்லை, ஸோ இப்படிக்கா தான் போகணும் சாவிக்கு. ஓகே, சாவி இங்கே பாருங்கள், ஒரு பெட்டி இருக்குது. பார்த்தீங்களா நண்பா, சாவி கிடச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாவி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து எஸ்கேப் ஆக போகிறோம். நம்ம அங்கே ஒரு பெரிய டோர் ஒரு பூட்டோட பார்த்தோம்ல, அங்கே தான் வந்து இந்த சாவி போட போகிறோம் கைஸ். ஓகே வாங்க போட்டுடலாமா? ஓகே கமான், ஓப்பன் த டோர். ஓகே, உள்ளேயும் வந்தாச்சு. இங்கே பாருங்கள் இன்னொரு டோர் இருக்குது. ஆஹா, என்ன ஒரு மார்னிங், சூப்பராக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டோராண்டா வந்தாச்சு நண்பா. ஓகே ரைட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோரை திறக்கிறோம். பாஸ் தான் சொல்கிறாரு, அவன் தான் அந்த ஹிட்மேன், அவனை நான் பார்த்துக்கிறேன், ஓகே நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் போகிறாரு. பாஸு பெரிய இவன் மாதிரி போகிறான் பாருங்களேன், அவன் ஹிட்மேன் ராவன். தம்பி நீ நினைக்கவே அவன் சாதாரண ஆள் இல்லைடா. ஓகே, பாஸ் வந்து போகிறார் அப்படியே. ஓகே ஃப்ரெண்ட், ஹிட்மேன் வந்து அப்படியே உக்காண்ட்ருக்கான், சொட்டத்தலையும் போகிறான். இருக்குது 10 முடி, இதுக்கு உனக்கு இவ்வளோ கொழுப்பாடா?
ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கோங்க சேர் பின்னாடி. ஹிட்மேன் வந்து வீல் சேரில் உட்காந்து சொல்கிறான், டேய் பாஸு நீ என்ன சொன்ன, இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹிட்மேன் கேட்குறான். நீ வந்து நீயே அவங்கள கொல்லு, நீ தானே சொன்ன அவங்கள கொல்லணும்னு சொல்லிட்டு இப்போ என்ன மாற்றி பேசுகிற அப்படின்னு ஹிட்மேன் கேட்குறான். அதுக்கு பாஸ் சொல்கிறான், இல்லை நான் கொலை செய்ய சொல்லலை, இது ஒரு ப்ராங்க், எங்களை போக விடுங்க அப்படின்னு வந்து பாஸ் சொல்கிறான். அதெல்லாம் முடியாது, நீ என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா, நீ என்ன சொன்னா அந்த 2 பேரை பார்த்தா எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொன்னேன், அவங்க உன்னை ப்ராங்க் பண்ணுறது உனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன், அதனால் நீ அவங்கள கொல்லணும்னு தான் சொன்னேன், நீ ப்ராங்க்னு என்கிட்ட சொல்லவே இல்லை, நீ பொய் சொல்கிற அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிட்மேன் சொல்கிறான். ஓ அப்படி வேற சொல்லியிருக்கே அவன், இந்த சொட்டத்தலையை வந்து அப்படி சொல்லியிருக்காங்க, ஆனால் வந்து ப்ராங்க்குன்னு சொல்லாமல் விட்டான் போல். ஸோ இப்போ வந்து பாஸ் சொல்கிறாரு, சரி பரவாயில்ல இது ஒரு ப்ராங்க், எங்களை விட்டுரு, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், என்கிட்ட கன் இருக்குது, எங்களை போகலைன்னா நான் சுட்டுருவேன் அப்படின்னு பாஸ் சொல்கிறாரு. அதுக்கு வந்து இவன் சொல்கிறான், ஏய் என்னடா என்னை எதிர்த்து பேசுறியா, ஒருத்தன் சுட்டுட்டாங்க பாஸ், டே யாரா அது, ஒரு குள்ள கத்திரிக்காய் வந்து சுட்டுட்டான், பாஸுக்கு ரத்தம் வருது. ஐயோ இவன் சொல்கிறான், அந்த குள்ள கத்திரிக்காய் சொல்கிறான், அந்த 2 பேரை நீயே கொன்னுடு, இல்லைனா உன்னை நான் கொன்னுடுவேன் அப்படின்றான். பாஸ் வந்து ஓகே நான் கொல்றேன்ட்டான். ஆடா பாய், இப்போ பாஸ் வந்து நம்மளை கொல்ல போகிறானா. ஐயோ என்னடா நடக்குது இங்கே, டே பாஸு நான் உங்கள் எம்ப்ளாயிடா, கொல்லாதடா, டே தம்பி வேணாண்டா, இது சுடுறாங்க. டே என்னங்க ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு. ஜெரி சொல்கிறான், டே நான் வந்து அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன், நீ சீக்கிரமாக அவன் கிட்டே போய்ட்டு அவன் மண்டையில் ஏதாவது தூக்கி போட்டு அவனை மயக்கம் போட வச்சிரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜெரி சொல்கிறான். ஓகே ரைட்டு கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து வென் ஈ ஷூட் இன் யோர் டைரக்ஷன் ஹைடு. ஓகே நம்மளை பார்த்து சுடும்போது ஒளிஞ்சுக்க சொல்கிறான், இவனை பார்த்து சுடும்போது அப்படியே ஓட சொல்கிறான். ஓகே புரிஞ்சிச்சு. ஓகே நம்மளை சுட்டுட்டான், நம்மளை சுட்டதுக்கப்புறமா அவனை சுட்டுறான். ஓகே இதான் கைஸ் அப்போது பேட்டர்ன். இப்போ நம்மளை சுடுறானா, அடுத்து நம்ம இப்போ ஓடலாம், ஏன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் அவனை தான் சுடுவான். ஓகே இப்போ திரும்ப என்ன சுடுவான் பாருங்கள், சுட்டுட்டான், இப்போ அவனை தான் சுடுவான், நம்ம ஓடிடலாம். ஓகே 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 நம்ம மேலே அடி விழுந்துருச்சு, ஓடுறா அவ்வளோ தாண்டா. ஓ என்ன இப்போ 2 தடவை அவனை சுடுறான். ஓகே ஓடு கைஸ் இப்போ பாருங்கள் 2 தடவை சுடுறான் பாருங்கள், 1 2 அப்புறம் 3. ஓகே அவனை 3 தடவை சுடுறாங்க, என்னங்க இது. ஓகே வா கமான். ஓகே நம்மளை சுட்டுட்டான். ஓகே அங்கே தான் சுடுறான், கல் சாவடா சொட்டை போடுறான், அவ்வளோதான் சொட்டையை போட்டாச்சு. சொட்டத்தலை எவ்வளோ கொய்ப்பு வந்து அங்கே சுடுவேன் நீ என்ன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சொட்டை வந்து மயக்கம் போட்டான். டேய் சொட்டை செத்துட்டியா. ஓ கன்னில் வந்து புல்லட் இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெரி சொல்கிறான், நீ வந்து அவனை கொன்னுட்ட சூப்பர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். நம்ம சொல்கிறோம், இல்லை நான் கொல்லலாம் செய்யலை, அவன் மூச்சு விட தான் செய்கிறான், அவன் மயக்கத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் ஜெரி சொல்கிறான், டே இங்கே பாடுறான், இங்கே ஏதோ கேசட் இருக்குடா அப்படின்றான். என்ன கேசட்டு. ஓகே கேசட்டு வாங்க போட்டு பார்க்கலாம். வாட் இஸ் த கேசட். ஓகே போட்டாச்சு. இப்போ வந்து சொல்கிறாங்க, இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா ஒரு ஹோட்டலில் இருக்கோம், இந்த ஹோட்டல் ஏரியா மறைஞ்சு போன ஒரு ஹோட்டல் ஏரியா, இங்கே சுற்றி முற்றி காடு தான் இருக்குது. ஓ கைஸ் அதாவது இப்போ நம்ம இருக்கோம்ல இந்த ஹோட்டலை பற்றி தான் நியூஸ்லலாம் வந்திருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப மர்மமான ஹோட்டலாம். அதாவது வந்து இந்த ஹோட்டலை மூடி பல வருஷங்கள் ஆச்சான். இப்போ இந்த ஹோட்டலில் வந்து யார் வாழ்கிறானே தெரியலையா, ஏன்னா வந்து இந்த ஹோட்டலில் வந்து வர மர்டர்லாம் அதிகமாகுதான். இந்த ஹோட்டல் வர காட்டுக்கு நடுவில் இருக்கனால போலீஸால் கூட யார் இங்கே மர்டர் பண்ணுறாங்கன்னு தெரியலையா. ஆனால் இந்த ஹோட்டலில் வந்து நிறைய டெட் பாடிஸ் வந்து கண்டுபிடிக்கப்படுதான். அடா பாவி, அதாவது இந்த ஹோட்டலை பற்றி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த ஹோட்டலில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ இங்கேருந்து நம்ம தப்பிக்க போகிறோம். ஓகே வந்தாச்சு, ஓப்பன் த டோர். தப்பிச்சிட்டோமா என்ன தான் ஆச்சுன்னு தெரில. இன்னும் 2 இவனுங்க வேறு இருக்கானுங்க ஹிட்மேனு, அவனுக்கு நம்மளை கொன்றுவானுங்களா, ஒரே சஸ்பெண்டாக இருக்குது, பார்க்கலாம் ஃப்ரெண்ட். ஓகே ஓ கைஸ் வந்தாச்சு. தொட்டாலே பட்டாசா நான் வெடிக்கிற 10,000 வாலா, ஹே சுட்டாலே புல்லட்டா நான் தெரிக்கிற ஓயே வாலா அப்படின்ற மாதிரி. ஓகே இப்போ ஜெரி சொல்கிறான், ஓ ஆனால் நம்மளால் தப்பிக்க முடியாது ஏன்னா இது ஒரு எட்ஜு அப்படின்றான். ஆனால் ஆமாங்க இது ஒரு எட்ஜுங்க. எட்ஜுனா நம்ம இங்கே பாருங்கள், இப்போ இங்கேருந்து குதிக்கவும் முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது, ஹைட்டில் வந்து ஒரு எட்ஜில் மாட்டிக்கிட்டு இருக்கோம், ரோடே இல்லை. ஓகே இப்போ ஜெரி என்ன சொல்கிறான் அப்படின்னா வந்து நீ என்னை ஃபாலோ பண்ணு, நான் உன்னை கரெக்டான பாதைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றான். டே ஜெரி கரெக்டான பாதைக்கு கூப்பிட்டு போகல. ஓகே நண்பன் இருக்கான் உயிரை தான் கொடுப்பான் அப்படின்ற மாதிரி நிற்கலாம். வி ஹாவ் நோ சாய்ஸ் பட் வாக். ஓகே இதிலே நடந்து போகணுமா. டே நான் ஃப்ரெண்டில் போகிறேன்டா, நீ தான் ஃப்ரெண்டில் போவியா. டே என்ன உட்றா,
போட கஞ்ச பையில என்ன ஃப்ரெண்ட்லேயே போட மாட்டான். இவன் தான் ஃப்ரெண்டில் போகணும்னு போகிறான் ஃப்ரெண்ட். இது என்ன ஃப்ரெண்ட் நியாயம், நீங்களே சொல்லுங்களேன். சரி ஓகே விடுங்க, ஏதோ ஒன்று. யார் ஃப்ரெண்டில் போனால் என்ன, நல்லதே நடந்தால் சரிதான். சுவாமியே சரவண ஐயப்பா அப்படின்னு போ. நண்பா நண்பா, ஏய் நாய நண்பனை சாவச்சிட்டா. என்னது மார்ட்டின் நீயா? இப்போ நான் உன்னையும் கொல்ல போறேன்டா. என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் உன்னை இங்கேருந்து விட்டுருவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் உன்னையும் கொல்ல போறேன். நீ இங்கேருந்து தப்பிச்சிட்ட அப்படின்னா நீ போலீஸ்கிட்ட எங்களை போட்டு கொடுத்துருவல்ல, உன்னை நான் கொல்லறேன்டா. ஏய் என்னை விட்டுரு. வேணாம், நான் சொல்ல மாட்டேன் போலீஸ்கிட்ட, என்னை விட்டுரு. ஓ ஹோலி காலி ஹோலி காலி. என்னங்க ஃப்ரண்ட்ல இவன் வரான், பின்னாடி இவன் வரான். டேய் the only choice is to jump. ஐயோ இறந்திடவா நீ பிறந்தாய் அன்பே நீ ஊருக்குள்ளே. சொர்க்கமா நரகமா? எது ஜெரியா? மார்ட்டின் நீயும் சொர்க்கத்துக்கு வந்துட்டியா? என்னதுடா அது? என்னது நம்ம சாவலடா. ஓ கைஸ் நம்ம சாவலையாங்க. ஓஹோ அதான் நம்ம மேலேருந்து குதிக்கும் போது மரத்தில் சிக்கி தப்பிச்சிட்டோம் போல. ஏய் ஓஜா ஹே ஓஜா ஹோ ஹோ ஓஜா. ஓகே இப்போ ஜெரி நான் சொல்கிறானா வந்து நானும் தப்பிச்சிட்டேன் நீயும் தப்பிச்சிட்ட, இது வந்து ஒரு மெடிக்கல் மிராக்கிள். நம்ம செத்துருப்போம்னு நினச்சோம் பட் நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்றான். ஓகே நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும் அப்படின்றான் ஜெரி. ஆமாம் தப்பிக்கணும். அப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ இங்கே இருந்தால் சேஃப் கிடையாது. அந்த ஹோட்டலில் இருக்கிற அந்த கேங்ஸ்டர் வந்து நம்மளை எப்போனா வேணால் நம்மளை வந்து கொண்டுட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்கிறான். ஆமாம் ஃப்ராண்ட், எஸ்கேப் ஆகிடலாம் மை டியர் ஃப்ராண்ட். ஓகே காய்ஸ் இப்போ நம்ம போகிறோம். சரியான கேமுங்க, செம்மையாக இருக்குல்ல ஏங்க. இதுதான் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. ப்ராங்க்னாலும் ஒரு லிமிட் இருக்குது. அதை வந்து இந்த கேம்காரன் சொல்லியிருக்கான். ஆனால் செம்ம கேம், ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டுங்க. அதாவது வந்து இதுதான் நடக்கும் அப்படின்னு உங்களை நான் கடைசி இருக்கனால இந்த கேமை கணிக்க முடியல. நிறைய கேம் கணிச்சிடலாம் இது தாண்டா நடக்க போகுது அப்படின்ட்டு. ஆனால் இந்த கேம் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டுங்க. கடைசி வரைக்கும் என்ன தாண்டா நடக்கும் அப்படின்றத கண்டே பிடிக்க முடியல. ட்விஸ்ட்டாக வச்சு கொண்டுட்டானுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக், ஒரு ஷேர், நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. லவ் யூ ஆல் கைஸ், பை ஃப்ரம் விடிஜி. பை பை பை. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ், பை.